வித்தியாலயத்தினுடைய அதிபராக இன்றைக்கும் கோப்பாய் நாவலர் வித்தியாலயத்தினுடைய அதிபராக நீர்வை மண்ணை சேர்ந்த விநாயக பெருமானுடைய அடியவர் ஒருவர் தான் இருக்கிறார் என்பதும் பெருமைக்குரிய விடயம். அன்று கார்த்திகேய குருக்கள் கோப்பாய் நாவலர் தமிழ் வித்தியாலயத்தினுடைய அதிபராக இருந்திருக்கிறார். கோப்பாய் நாவலர் தமிழ் வித்தியாலயத்தினுடைய அதிபராக இருந்த கார்த்திகேய குருக்கள் தன்னுடைய வேலைச்சுமை காரணமாக தன்னுடைய மூத்த மகனாக இருந்திருக்கக்கூடிய சாந்த சதாசிவ குருக்களிடம் தன்னுடைய குருத்துவ பணிகளை எல்லாம் ஒப்படைக்கிறார். சாந்த சதாசிவ குருக்கள் இந்த ஆலயத்திலே நீண்ட காலம் பிரதம குருவாக இருந்து அவரை தொடர்ந்து சோமதேவ சிவாச்சாரியார் அவருடைய ஜேஷ்ட புத்திரனாக முதல் குமரனாக இருந்து இந்த ஆலயத்தினுடைய பிரதம குருவாக பரிந்துரைத்திருக்கிறார். சோமதேவ சிவாச்சாரியாருக்கு பிறகு அவருடைய புத்திரனாக திகழ்கிற சிவஜெய குருக்கள் இந்த ஆலயத்தினுடைய பிரதம குருவாக இருந்து இப்பொழுது ஆலயத்தினுடைய ஸ்தானிக குருவாகவும் மகோற்சவ குருவாகவும் செயற்படுகிறார். இப்படி இந்த ஆலயத்திற்கு எப்படி யாழ்ப்பாண அரசர்களோடு சேர்த்து ஒரு வரலாறு சொல்லப்படுகிறதோ அதை போல மிக நீண்ட காலம் ஒரு குருத்துவ பாரம்பரியம் கொண்ட ஆலயமாக இந்த ஆலயம் அமைந்திருப்பது கூட ஒரு பெருமைக்கு உரியமாக இருக்கிறது. அன்றைக்கினே எனக்கு நல்ல ஞாபகமாக இருக்கிறது. நான் கூட சிறுவனாக இந்த ஆலயத்திலே கார்த்திகேய சிவாச்சாரியாரிடம்தான் வீடு தொடக்க பெற்றேன் என்பது கூட எனக்கு பசுமையான ஞாபகமாக இருக்கிறது. அத்தகைய இந்த ஆலயத்திலே இன்றைக்கு தேர் திருவிழா பௌர்ணமி நாளுக்கு முதல் நாளிலே தேர் திருவிழா நடைபெறுகிறது. ஈழத்திலே புகழ் போன்ற ஆலயங்களிலே எல்லாம் இன்றைக்கு தேர் திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. வள்ளிபுரம் கோவிலிலே இன்றைக்கு தேர் திருவிழா. யாழ்ப்பாண அரசர்களுள் ஒருவராக விளங்கிய கருணாகர தொண்டைமானுடைய வம்சத்தினரால் அமைக்கப்பட்ட கருணாகர பிள்ளையார் என்றும் இன்றைக்கு தேர் திருவிழா நடைபெறுகிறது. அந்த வகையில் இந்த ஆலயம் இன்றைக்கு பரிபாலன சபையாருடைய முயற்சியாலும் தொண்டர்களுடைய திருத்தொண்டினுடைய வலிமையாலும் சிறப்பு பெற்று கண்களை பார்க்கிறோம். இந்த ஆண்டு பகல் மாத்திரம் அன்னதானம் மாகேஸ்வர பூசை நடைபெறவில்லை. பகலிலும் இரவிலும் மாகேஸ்வர பூசை நடைபெறுகிற சிறப்பு இளைஞர்களுடைய பக்தி திறத்தினாலே ஒன்று உள்ளத்தினாலே பகலிலும் இரவிலும் மாகேஸ்வர பூசை நடைபெறுகிற ஒரு சிறப்பு இருக்கிறது. இந்த ஆலயத்தினுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால் இன்றைக்கு ஆலயத்திலே உபயக்காரர்கள் நானா பிள்ளையா என்று பலரும் பிள்ளையாருக்காக உபயங்களை செய்திருக்க வேண்டும் என்று துடியாய் துடிப்பதை பார்க்கிறோம். ஒரு காலத்திலே இந்த ஆலயத்தினுடைய வருமானம் ஆலயத்தினுடைய பயிர் ஆலயத்தினுடைய வேளாண்மை இவற்றை நம்பி இருந்தது என்பது வரலாறு. இது நம் முன்னவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம். ஒரு காலத்திலே குடியரசி சேர்த்துத்தான் இந்த ஊரவர்கள் விநாயக பெருமானுடைய பூசை வழிபாடுகளை மேற்கொண்டார். இன்றைக்கு மாதாந்திர பூசை செய்வதற்கு பலரும் முன்வருகின்ற ஒரு சூழலிலே ஒரு காலத்திலே நம் ஆலயங்களிலே எல்லாம் குடியரசுக்கு நன்மை கொடுத்தார். ஒரு குடியரசியை ஒரு பிடி அரிசியை இறைவனுக்காக ஒவ்வொரு நாள் சமையலின் போதும் எடுத்து வைத்து அந்த குடியரசியை கோவிலுக்கு கொடுத்து அதன் மூலம் கிடைக்கிற வருமானத்தின் ஊடாகத்தான் ஒரு காலத்திலே என்பவர்கள் ஆலய பூசை வழிபாடுகளை மேற்கொள்கிறார்கள். அது மாத்திரமல்ல, ஆலயத்தினுடைய வருமானம் வாழைக்குட்டைகளை தங்கியிருப்பதாகவும் இந்த ஆலயத்தினுடைய வருமானம் தேங்காய்களை தங்கியிருப்பதாகவும் காலத்தில் வரலாறு இருக்கிறது. அந்த வரலாற்றை கூட அமர்ந்து வைத்த முன்னாள் பொருளாளர் சானாக்கானா யூசியா அவர்கள் அழகாக வரலில் பதிவு செய்திருக்கிறார். அத்தகைய சிறப்போடு இருக்கக்கூடிய இந்த நிலையிலே அந்த மரபு ஒன்றான
நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான விவசாயிகள் ஆலயத்திற்கு அர்ப்பணமாக இருக்கிறது. ஆக நான் இங்கே சொல்ல வருகிற செய்தி ஆலயத்திலும் விவசாயிகளும் அர்ப்பணிக்கிற வழக்கம் இந்த ஆலயத்தில் ஏற்பட்ட வழக்கம் கிடையாது. இவை மிக நீண்ட காலமாக காலாதி காலமாக ஆலயத்திற்கு அர்ப்பணிக்கப்படுகிற சிறப்பு நிகழ்வாக வாழைக்குடிகள் அர்ப்பணமும் விவசாயிகள் அர்ப்பணமும் இந்த ஆண்டு ஆலயத்தில் திருவிழாவின் போது பல நூற்றுக்கணக்கான மனிதர்கள் ஆலயத்திற்கு வருகின்ற சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து தொடர்ச்சியாக 4 நாட்கள் விடுமுறை நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. அந்த நிலையிலே இன்றைக்கு விடுமுறை நாளிலே பல நூற்றுக்கணக்கான மனிதர்கள் ஆலயத்தில் இருக்கிறார்கள். கடைசியாக ஆலயத்தில் கும்பாபிஷேகம் இடம்பெற்றது. நான் நினைக்கிறேன் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கும்பாபிஷேகம் நடைபெறும் சிறப்பிலே அந்த 12 ஆண்டுகள் கலந்திருந்த நிலையில் எங்கள் அடியவர்கள் எல்லோரும் இந்த திருப்பதி பற்றி கேட்டு பார்ப்பது ஆலயத்திலே கட்டுமானத்திலே உயிரிழப்பு பாரஸ்தாபம் ஆலயத்திலே உணரவைப்புகள் ஏற்படுத்தி அடுத்த ஆண்டிலே மீண்டும் கும்பாபிஷேகம் கைகூட வேண்டும் என்று இந்த திருநாளிலே நாம் எல்லோரும் பெருமானை வேண்டிக் கொள்வோம். இதைவிட ஆலயத்திலே பல கட்டுமானங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. பெருமானுக்கு அழகான மஞ்சள் அழகான ஒரு கைலாச வாகனம் எது எல்லாம் அமைக்க வேண்டிய திருப்பணிகளை நிறைவேற்ற நிலையிலே விநாயகர் பெருமானுடைய அறிவுரை இருக்கிறார்கள். விநாயகர் பெருமான் எங்கள் எல்லோரையும் வாழ வைக்கிற பெரும் தெய்வம் என்கிற நம்பிக்கையிலே விநாயகர் பெருமானை கை தொழுத பின்னர்தான் காரியத்தை தொடர்ந்துகிற அடியவர்கள் இந்த பகுதியிலே வாழ்கிறார்கள். அதனாலேதான் காரியத்திலே 4 தடவைகள் பூசைகள் இடம்பெறுகின்றன. அந்த வகையில் 4 பூசைகள் காலையிலே இடம்பெறுகிற விஷயத்துக்கான பூசை 6 மணிக்கு சரியாக இடம்பெறுகிறது. அந்த 6 மணி பூசைக்கு பல அடியவர்கள் வருகிறார்கள். அதை விட வேலைக்கு போகிற அடியவர்கள் கூட காலையிலே விநாயகர் பெருமானை வழுப்பி அவருடைய அனுமதியை பெற்ற பின்புதான் வேலைக்கு போவதை கூட நான் பார்த்திருக்கிறேன். அதற்கு பிறகு காலை பூசை, அதற்கு பிறகு உச்சிக்கால பூசை, அதற்கு பிறகு மாலையிலே சாயந்தர பூசை என்று 4 வேளை பூசைகள் நடைபெறுகிற சிறப்பு எங்கள் விநாயகர் பெருமானுடைய ஆலயத்திற்கு இருப்பதை பார்க்கிறோம். பெருமானுடைய அடியவர்களே, நீர்வேலி மண் மிகவும் புகழ்பூத்த மண். வேலி என்றால் ஊர் என்று அர்த்தம். நீர் வளம் சிறப்பாக இருக்கிற காரணத்தால் இந்த கிராமத்திற்கு நீர்வேலி என்று பெயர் வைத்திருக்கிறார். ஒரு காலத்திலே சிறப்பாக நெல் விளைகிற ஊர் எது என்று கேட்டால் நெல்மூரை சொல்வார்கள், திருநெல்வேலியை சொல்வார்கள். அதனால்தான் சிறப்பாக நெல் விளைகிற காரணத்தால் அந்த ஊருக்கு திருநெல்வேலி என்கிற பெயர் ஏற்பட்டிருக்கிறது. வேலி என்றால் ஊர். திருநெல்வேலியிலே வயல்கள் கிடையாது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய உருவாக்கத்திற்கு பிறகு திருநெல்வேலியிலே ஒரு துண்டு நிலப்பரப்பை வாங்குவது ஒருவருடைய கனவாகவே போயிருக்கிறது. அப்படி பெருமை பெற்ற ஊர்கள் யாழ்ப்பாணத்தின் சைவ
இப்படி தமிழை வாழ வைக்கின்ற ஊர்கள் பல இருக்கின்றன. அந்த வரிசையிலே முன்னணி பெறுகிற ஊராக நீர்வேலி கிராமத்தில் அடையாளப்படுத்தலாம். நீர்வேலி கிராமத்திற்கு இருக்கிற மிக சிறப்பு என்னவென்றால் நீர்வேலி வாழைப்பழம் உலக பிரசித்தமான உலகத்திற்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய சிறப்பு நீர்வேலி கிராமத்தில் கிடைக்கிற வாழைப்பழம், நீர்வேலி கத்தி, நீர்வேலி கூட்டு, நீர்வேலி வெளிநெருவி என்று நீர்வேலியை செய்கிற கைப்பணி ஆற்றல்கள் கூட சிறப்பு பெற்றிருக்கிற பெருமையை பார்க்கிறோம். அதை விட நீர்வேலியிலே ஆசாரிமார்களால் செய்யப்படுகிற பலவேறு பொருட்கள் கூட உலகளாவிய நிலையிலே பிரசித்தமானவையாகலாம். தேர்ச்சி சிற்ப கலைஞர்கள் கூட நீர்வேலியிலே அதிகளவானவர்களாக காணப்படுகிறார்கள். ஒரு காலத்திலே இந்தியாவிலே இருந்துதான் தேர் செய்யக்கூடிய ஸ்தபதிகள் அழைத்து வரப்பட்டார்கள். அந்த வகையில் நல்லூரினுடைய தேரை கட்டுமானம் செய்தவர் திருவிடை மருதூர் கோவிந்தராஜு என்கிற ஸ்தபதி. அதிலே நல்லூரிலே ஒரு தேரை, அழகான தேரை, உலா வருகிற தேரை நான் நினைக்கிறேன். நன்மையிலே எங்களுடைய மயூரகி சிவாச்சாரியார் கூட ஒரு செய்தியை 60 ஆண்டு கால நிறைவை மேற்கொண்டிருக்கிறார். அந்த தேரை அவர் செய்த பிற்பாடு அடுத்த தேராக நீர்வேலியிலே தான் ஒரு தேரை கட்டுமானம் செய்தார்கள். வாய்க்கால் தரவை பிள்ளையாருக்காக ஒரு தேரை கட்டுமானம் செய்தார்கள். வாய்க்கால் தரவை பிள்ளையாருடைய தேரை கூட அதே ஸ்தபதிதான் திருவிடை மருதூர் கோவிந்தராஜு என்கிற ஸ்தபதிதான் கீழ்ப்படுத்தினார். அப்படி வாய்க்கால் தரவை பிள்ளையாருடைய தேர் கட்டுமானம் ஒருவருக்கு இந்த ஊரிலே இருந்த கொடைவல்லலும் தொழிலதிபரும் ஆகிய அமரர் கனகரத்தினம் அவர்கள் முதன்மையானவராக திகழ்ந்தார். அமரர் கனகரத்தினம் அவர்கள் நீர்வேலி அரசேஸ்வரி பிள்ளையாருடைய அடுத்த தொண்டர். அதனாலே அவர் இந்த பிள்ளையாருக்கு ஒரு பேரை தேர் செய்த வம்சத்தினாலிருந்து நாகபூஷணி அண்ணனுக்கு அழகான ஒரு பேரை கட்டுமானம் செய்திருந்தார். அதை போலவே மாவட்டபுரம் எனவே கனகரத்தினத்தாருடைய வெள்ளம் ஏகாம்பரத்தால் நீரு அதை போல ஏகாம்பரத்தில் அழைத்து வந்து 1967ஆம் ஆண்டு பிள்ளையாருடைய பேரை இந்த சித்திரம் கழக பிள்ளைகள் உடனே கொடுத்து படிப்பார். இந்த அரசேஸ்வரி பிள்ளையார் கொடுக்கப்படுவது உண்டு. அத்தகைய பெருமை பல்கலைக்கழகத்திலே ஒரு பாடமாக பல்கலைக்கழக வினாத்தாளிலே இடம்பெறக்கூடிய சிறப்பு பெற்றதாக எங்கள் நீர்வேலி அரசேஸ்வரி பிள்ளையாருடைய தேர் அமைந்திருக்கிறது என்பது கூட மிகச் சிறப்புத்தான். ஏனென்று கேட்டால் ஏகாம்பரம் ஸ்தபதி மிக அதிகளவான சிற்பங்களை இந்த தேரிலே கார்விதானத்திலே ஒவ்வொரு மட்டங்களிலே அமைத்திருக்கிற பெருமையை பார்க்கிறோம். அந்த சிற்பங்களை எல்லாம் நாங்கள் ஒருமுறைக்கும் ரசிக்க வேண்டும். அதனோடு கூடவே இதை முதலாக என்று சொல்கிறார்கள். முதலாக ஒரு ஆலயத்தினுடைய வரலாற்றை தேர் சிற்பத்திலே பொறித்த பெருமை கூட இந்த நீர்வேலி அரசேஸ்வரி பிள்ளையாருடைய தேரை அமைத்த ஏகாம்பரம் ஸ்தபதிக்கு இருக்கிறது. ஏகாம்பரம் ஸ்தபதி ஏகாம்பரம் ஸ்தபதி மிக அதிகளவான சிற்பங்களை செதுக்கி இந்த தேரை உருவாக்கினார். ஏகாம்பரம் ஸ்தபதி தலைமை ஸ்தபதியாக இருந்தாலும் அவர் நீர்வேலியை சேர்ந்த ஆசாரிமாரோடு ஸ்தபதிகளோடு சேர்ந்துதான் அதாவது தன்னுடைய வேலைகளை எல்லாம் செய்தார். கோவிந்தராஜு ஸ்தபதியோடு நல்லூர் தேரை உருவாக்கியவர் இந்த ஊரிலே வாழ்கிற சிற்ப கலைஞர் கலாபூஷணம் விஸ்வலிங்கம் ஆசாரியார். விஸ்வலட்சம் ரூபாய் செலவிலே உருவாக்கியதாக சொல்கிறார். அன்றைய மனப்பொருமதியையும் இன்று
இன்றைய பண பெறுமதியை ஒரு முறை நினைத்து பார்க்கிறோம். 1,00,000 ரூபாய் பெறுமதியிலே இந்த திருத்தேரை உருவாக்கினார். அதிலே 50,100 ரூபாய்க்கு அருகிலே வசித்த செல்லையா என்கிற பெரியவர் வழங்கினார். தன்னுடைய மகன் டாக்டர் அரசரத்தினுடைய நினைவாக 50,100 ரூபாயை அவர் வழங்கி அந்த உபகரிப்பை கூட தேரினுடைய சில்லிலே பொறித்து வைத்தார். இன்றைக்கு தேர் சில்லிலே அந்த நினைவு பசுமையாக இருப்பதை பார்க்கிறோம். அத்தகைய சிறப்போடு இந்த நீர்வேலி அரசகேசரி பெருமானுடைய திருத்தேர் அமைந்திருக்கிறது. இந்த திருத்தேருக்கு அணி சேர்க்கக்கூடிய வகையில் முருகப்பெருமானுக்கும் திருத்தேர் அமைத்திருக்கிறார்கள். ஏகாம்பரம் சபதியினுடைய சிந்தனாக இருந்து பின்னர் எழுச்சி பெற்ற விஸ்வலிங்கம் ஆசாரியாரே முருகப்பெருமானுடைய பேரையும் அமைத்த பெருசிறியதொரு பேரை அமைத்திருக்கிறார்கள். 2007ஆம் ஆண்டிலே இருந்து இந்த திருத்தேருக்கு பஞ்சமுக கணபதி பேரம்ப கணபதி எழுந்தருடைய ஒரு சிறப்பு இருப்பதையும் பார்க்கிறோம். இதனாலே எழுந்தருடைய மூர்த்தமாக பல பிள்ளையார் மூர்த்தங்கள் இந்த ஆலயத்திலே அமைந்திருக்கின்றன. பழைய பிள்ளையார் என்று நாங்கள் போற்றுகிற ராஜசிம்ம கணபதி ஏனைய நாட்களிலே திருவிழா வருகிறார். ஏனைய ஆலயங்களுக்கு ஏற்ற மரபுக்கு அமைவாக பஞ்சமுக பிள்ளையார் இங்கே தேர் திருவிழாவின் பொழுது எழுந்தருளி அருட்காட்சி நல்குகிறார். இந்த பஞ்சமுக பிள்ளையாருடைய சிறப்பு எங்கிருந்து பார்த்தாலும் விநாயக பெருமானை தரிசிக்கக்கூடிய ஒரு சிறப்பை பெறுபவராக பஞ்சமுக பிள்ளையார் காரணத்தினாலேதான் எங்களால் ஆழ்ந்த உள்ளேற்றம் பெற முடியாமல் இருக்கிறது. ஆழ்ந்த உள்ளேற்றம் பெற வேண்டும் என்றால் ஆணவ நலம் வலும் குன்றி உங்களிடமிருந்து நீங்கப்பட வேண்டும். தேங்காயினுடைய ஓடு எதை சுட்டுகிறது என்றால் ஆணவ நலத்தினுடைய அடையாளம். ஆணவ நலத்தை நீக்கி தேங்காயை உடைக்கிற பொழுது அந்த ஓட்டின் உள்ளே இருக்கிற இளநீரும் வெள்ளை பூரணமும் தென்படுகிற சிறப்பை பார்க்கிறோம். வெள்ளை பூரணம் எதை சுட்டுகிறது என்றால் பிள்ளையாரை சுட்டுகிறது. உடைக்கிற பொழுது அந்த வெள்ளை பூரணத்தை கண்டால் பிள்ளையாரை கண்ட ஞாபகம் உங்களுக்கு வர வேண்டும். பிள்ளையார் எனக்கு அருள் சுரக்கிறார். இந்த நலன்களை எல்லாம் சீரினைகளை எல்லாம் நான் ஓட்டுகிறேன், என்னை விட்டு அகழ்கிறேன் என்கிற நம்பிக்கை நமக்குள்ளே ஏற்பட வேண்டும். அதனாலேதான் நம்முடைய பெருங்காய்களை சிதறு பெருங்காய்களாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். பெருங்காய்கள் இப்பொழுது அர்ப்பணிக்கப்படுகின்றன. இந்த பெருங்காய்கள் அர்ப்பணிக்கப்பட்டு நான் நினைக்கிறேன் இன்னும் அரை மணி நேரத்திலே அதுதான் இங்கே குறிக்கப்பட்ட நேரம் 10 மணிக்கு நேரம் இருப்பிடத்திலே இருந்து புறப்படுவதாக ஏற்பாடு இருக்கிறது. அந்த வகையில் விநாயக பெருமான் ஆவணி சதுர்த்தி நாளிலே தோன்றிய பெருமான் என்கிற சிறப்பு இருக்கிறது. இதுவேதான் விநாயக பெருமானுக்கு திருநாளமாக சதுர்த்தி விரதத்தை அனுப்பித்தார்கள். அப்படி சதுர்த்தி விரதத்தை அனுப்பிக்க ஆரம்பிக்கின்ற அடியவர்கள் ஆவணி சதுர்த்தியிலே இந்த விரதத்தை தொடங்குவார்கள். பின்னர் ஒவ்வொரு மாதத்திலும் வருகிற வளர்ப்புறையிலே வருகிற சதுர்த்தி நாளிலே விநாயக பெருமானுக்கு சதுர்த்தி விரதத்தை அனுப்பிப்பார்கள். அந்த வகையில் ஆவணி சதுர்த்தி நாளிலேதான் விநாயக பெருமான் தோன்றினார் என்கிற ஒரு புராண செய்தி இருக்கிறது. விநாயக பெருமான் எதற்காக தோற்றம் பெற்றார் என்றால் தீவினைகளை அடைவதற்காக தோற்றம் பெற்றார். எங்களுடைய கடவுளுக்கு இந்த தீவினைகளை காய்த்து என்றால் அழித்து நன்மைகளை பெருக்குவதற்காக தோற்றம் பெற்றார்கள். அவதாரம் என்ற சொல் கைவரத்திலே தான் இருக்கிறது. இந்த கடவுளத்தை இதற்காகத்தான் தோற்றம் பெற்றார்கள். அப்படி தோற்றம் பெற்றவர் முருகப்பெருமான், அப்படி தோற்றம் பெற்றவர் விநாயக பெருமான். சிவபெருமான் உதயமோடு கையிலே சித்திரக்கூடத்திலே எழுந்தருளி இருக்கிற பொழுது தீவினைகள் அகல வேண்டும்
முகத்தை கொண்ட அசுரன் நல்லவர்களை எல்லாம் நிறுத்துகிறார். அதனாலேதான் சூழன் போல் என்று நாங்கள் சொல்கிற பிள்ளையார் படிப்பினுடைய பிள்ளையார் கதையுடைய நிறைவு நாளிலே கயாசுர சம்ஹாரம், அதை கஜமுகன் போர் என்று நாங்கள் சொல்வோம். கஜமுகன் என்பது உண்மையில் அது இன்றைக்கு பிள்ளையாருக்குரிய பெயர். கயாசுரன், கஜம் என்றால் யானை, யானை முகத்தினுடைய அசுரன் தேவர்களை வருத்துகிறார். தேவர்களை பார்த்து ஒரு கட்டளை இடுகிறார். என்ன கட்டளை என்று கேட்டால், தேவர்களே என்னை கண்ட மாத்திரத்திலே நீங்கள் தலையிலே 3 முறை குத்திக் கொள்ளுங்கள். தேவர்களே என்னை கண்ட மாத்திரத்திலே நீங்கள் உங்கள் கைகளை காதுகளிலே பிடித்துக் கொள்ளுங்கள். 3 முறை இருந்து எழுப்புங்கள், கோப்பு கரணம் போடுங்கள் என்று பணிக்கிறான் கஜமுகன் கஜாசுரன். இப்படி கஜாசுரன் பணித்த காரணத்தால் தேவர்கள் வருந்தினார்கள். இவனுக்கா, இந்த கொடுங்கோலனுக்கா இவனை கண்ட மாத்திரத்திலே தலையிலே குத்திக் கொள்வது? இந்த கொடுங்கோலனை கண்ட மாத்திரத்திலேயா நாங்கள் கோப்பு கரணம் போடுவது என்று வேதனைப்படுகிறார்கள். அப்படி வேதனைப்படுகிறவர்கள் சிவபெருமானிடம் போல் முறையிடுகிறார். சிவபெருமான் அவர்களுக்கு அருள் கொடுப்பதற்காக ஒரு காரியம் செய்கிறார். எந்த காரியம் என்று கேட்டால், சித்திரகூடத்திலே இருக்கிற ஆடி மணிபடும் அவர் விடர் கடி கடவுள் பெற அருளினன். பிடி என்பது வெட்டாணி, பிடி அதன் குரு துணை புற. கரி என்பது ஆண் யானை, ஆண் யானையினுடைய உருவத்தை சிவபெருமான் எடுத்தார். பெண் யானையினுடைய உருவத்தை உமையவன் எடுத்தார். கடி கணபதி வர அருளினன். விரைவாகவே தீவினைகளை போக்குவதற்காக விநாயகர் பெருமான் அவரிலே வந்து சேர்ந்தார். கயாசுரன் 10 ஆணைகளை போட்டவன். கயாசுரன் கயாசுரனுடைய ஆணை மிகவும் மேலான ஆணையாக இருக்கிறது. வைகளும் இவன் வந்துடைய உங்கள் தம் பொய்கள் செல்லியில் மூக்குவை தாக்கியே கைகள் காதுர காலத்தோடு காலத்தினுடைய செய்த ஒப்படைத்தவர்கள் மீன் படித்திருக்கிறார். தேவர்களே ஒவ்வொரு நாளும் விழுந்தியவுடன் என்னை கண்ட மாத்திரத்திலே வைகளும் வந்துடி உங்கள் தம் பொய்கள் செல்லியில் மூமுறை தாக்கியே 3 முறை உங்கள் சென்னியிலே தலை ஊட்டி கும்பிட்டுக் கொள்ளுங்கள். அதற்கு பிறகு உங்கள் பணியை நீங்கள் மேற்கொள்ளலாம் என்று கயாசுரன் பணிக்கிறார். அந்த கயாசுரன் அவனுடைய தீவினையை காய்ப்பதற்காக, அழிப்பதற்காக விநாயகர் பெருமான் கயாசுரனோடு சண்டைக்கு போகிறார், போருக்கு போகிறார். அப்படி போருக்கு போகிற பொழுது பல பேர் விநாயகர் பெருமானுக்கு ஆதரவு படைகளாக வந்து சேர்க்கிறார். அப்படி வந்த தூதர் படை இங்கே ஆலயத்தினுடைய வாயிலே கூட துவார பாதகர்களாக தூதர் படையினரை தான் நிறுத்தி இருக்கிறோம். அந்த தூதர் படை தலைவனுடைய பெயர் அசலன். அந்த அசலன் விநாயகர் பெருமானை தோளிலே சுமந்து செல்கிறார். அப்படி விநாயகர் பெருமானை அசலன் தோளிலே சுமந்து செல்வதன் அடையாளமாகத்தான் இன்றைக்கும் இந்த ஆலயத்திலே விநாயகர் பெருமானுக்கு பூத
வண்டியாகவும் கொண்டார், வாகனமாகவும் கொண்டார். அந்த வகையில் அரசையை செய்யும் பெருமானுடைய ஆலயத்திலும் பூத வாகனம், மூஷிக வாகனம் என்று சிறப்பான வாகனங்கள் இருக்கின்ற பார்க்கிறோம். இந்த ஆலயத்தினுடைய தேர் திருவிழா பக்தி பூர்வமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த வேளையிலே இன்று காலை முதல் பல நாட்கள் குடியேற்ற நாள் மற்றும் சில நாட்களிலும் பார்த்தேன். நீர்வேலி இணையதளத்தார் நியூ நீர்வேலி என்கிற யூடியூப் வாயிலாக உலகளாவிய நிலையிலே இந்த காட்சிகளை எல்லாம் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். நேரலை வாயிலாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆலயத்தினுடைய அடியவர்கள் இன்றைக்கு பல்வேறு உலக நாடுகளிலும் வாழ்கிறார்கள். நான் நினைக்கிறேன், விநாயக பெருமானுடைய திருவருள் பெற்ற அடியவர்கள் வெளிநாடுகளிலே இருந்தெல்லாம் இந்த திருவிழாவிற்கு இந்த ஆண்டிலே வருகை தந்திருக்கிறார்கள். பலர் அப்படி வருகை தந்திருக்கின்றமையை அதை பார்க்க முடிகிறது. அதிலும் கனடாவிலே இருந்து பல பேர் வந்திருக்கிறார்கள். அப்படி வருகை தர முடியாத அடியவர்களுக்காக நியூ நீர்வேலி என்கிற இணையதளத்தார் ஆசிரியர் சசி அவர்களுடைய இணையதளம், அந்த இணையதளத்தின் மூலமாக நேரலை விநாயக பெருமான் இன்றைக்கு தேரேறி வருகிறார். இந்த தேரோட்டம் ஒரு சிறப்பான ஊக்கத்திலே அமைந்திருக்கிறது. இந்த தேர் என்பது கூட ஒரு செய்தியை நமக்கு சொல்கிறது. தேர் என்றால் ஆராய், ரிசர்ச், ஆராய்ந்து பார் என்கிற ஒரு சொல்லினுடைய அடையாளம். இன்னும் சில நாட்களை எண்ணிக்கொண்டிருந்தோம். எதிர்வரும் சனிக்கிழமை இந்த நாட்டினுடைய அரசு தலைவர் யார் என்பதற்கான தேர்தல் நடைபெற இருக்கிறது. இதனை ஜனாதிபதி தேர்தல் சொல்கிறோம். அந்த தேர்தல் என்கிற சொல் தேர் என்கிற வேறு சொல்லிலே இருந்துதான் வந்த சொல். தேர் என்றால் ஆராய்ந்து பார். இந்த நாட்டுக்கு பொருத்தமான தலைவர் யார் என்று ஆராய்கிற செயற்பாடு தேர்தல். அதே போல இந்த தேர் உங்கள் வாழ்க்கையை ஆராய்ந்து பார் என்கிற பொருளை தருகிறது. தேர் என்பது வாழ்க்கையை ஆராய்ந்து பார். தேர் சாதாரணமாக கூடாது. தேர் எப்பொழுது ஓடும் என்றால் இனிய பீடத்திலே, தேருடைய பீடத்திலே விநாயக பெருமான் எழுந்தருளினால்தான் இந்த தேர் விழாவிடும். அதை போலத்தான் எங்கள் வாழ்க்கை தேர் சரியாக பயணிக்க வேண்டும் என்றால் எங்கள் இதய பீடத்திலே விநாயக பெருமானை நாங்கள் இருத்த வேண்டும். விநாயக பெருமானை இதய பீடத்திலே இருத்தினால் எங்கள் வாழ்க்கை தேர் சிறப்பாக பயணிக்கும். அதை விட இன்னும் ஒரு சிறப்பு என்னவென்றால், தேர் விழா வருகிற போது சரியான பாதையை செல்ல வேண்டும் என்பதற்காக ஆசாரினார் சரக்கு கட்டைகளை இடுவார்கள். சரக்கு கட்டைகள் எதற்காக இடப்படுகின்றன என்றால், தேர் சரியான பாதையிலே, திசை நேரான பாதையிலே செல்ல வேண்டும் என்பதற்காக சரக்கு கட்டைகள் இடப்படுகின்றன. அதை போலத்தான் பிள்ளையார் பெண்கள் வாழ்க்கையிலே சரக்கு கட்டைகளை இருக்கிறார். அந்த சரக்கு கட்டைகள் எங்களுக்கு துன்பம் தருவன போல செயல்படுகின்றன. அந்த சரக்கு கட்டைகள் எங்கள் வாழ்க்கை சீரான பாதையிலே செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த சரக்கு கட்டைகள் அதே போல தேர் சிதம்பரத்திலே ஓட புறப்பட்ட பொழுது தேர் அசையவில்லையா? அசையாத தேரை அசைய செய்வதற்காக என்ன செய்யலாம் என்று நினைத்த பொழுது அசரீரி ஒன்று கேட்டது. என்ன அசரீரி என்றால், சேந்தனாரை பார்த்து பல்லாண்டு பாடு என்று ஒரு அசரீரி கேட்டார். அந்த பல்லாண்டிலே சேந்தனார் சொன்னார், யாரோ கெட்டவர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கிறார்கள், இறை சிந்தனை இல்லாதவர்கள் வந்திருக்கிறார்கள், அதனாலேதான் இந்த தேர் நகர மறுக்கிறது. அப்படி இறைவனை பணியாளர்கள் யாராவது இங்கே வந்திருந்தால் இங்கே இருந்து போய்விடுங்கள் என்று சேந்தனார் பல்லாண்டு பாடினார். முண்டு மனத்தவர் போவீங்கள், முண்டு மனத்தவர் சண்டை பிடித்து முண்டிக் கொண்டு இருக்கிற முண்டு மனத்தவர் போவீங்கள், மெய்யடி
இப்படியாக விரைந்து மம்மி உண்மையான அடியவர்களே விரைந்து வாருங்கள் என்று சேர்ந்தனார் பல்லாண்டு பாடினார். அப்படி பல்லாண்டு பாடுகிற ஒரு வழக்கம் ஆலய தேர் திருவிழாவிலே இருக்கிறது. அதை நிறைவேற்றுவதற்காக இங்கே ஆலயத்திலே ஓதுவார்கள் காத்திருக்கிறார்கள். கோபால சர்மா ஐயாவுடைய தலைமையிலே இங்கே ஓதுவார்கள் பல்லாண்டு பாடி மதுரை பாடல்கள் பாடி பெருமானை சேவிக்க இருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் பல்லாண்டு பாடுவார்கள். ஒரு புறத்திலே நாமையில் நடவியில் இங்கே என்று மதுரை பாடுகிற அடியவர்களும் அங்கே பாடிக்கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் இறைவனுக்கு செய்கின்ற மெய் தோன்றுகள். அந்த வகையில் ஒரு பல்லாண்டோடு இணைவோம். திருச்சிற்றம்பலம் திருப்பல்லாண்டு பிள்ளையில் ஓடாதிருந்த சேலை மடங்கொடாமல் சேர்ந்தன திருப்பல்லாண்டு பாடி நீதிமரமாக அலச் செய்தார். இதனால் ஆலயங்களில் தேர் திருவிழா அன்று இறைவன் தேரில் எழுந்தறியலும் தேர் இருப்புக்கு தற்பதன் முன்னர் இத்திருப்பல்லாண்டு ஓதப்படுகின்றது. புமரியெல்லாம் விளங்க அண்ணனை மனவால் உமைகோன் அணி யோன் முத்தருள் புரிந்து பின்னை புறவியருக்க நரிதந்த பின்னற்கு பல்லாண்டு கூறுதுமே. மெய்யடியார்கள் விரைந்து கொண்ட கொடை கொடைதற்கு செய்மின் குலாம் புகுந்து அண்டங்கடந்த பொருள் அளவில்லாததோர் ஆனந்த வெள்ள பொருள் பண்டமன்றம் என்றும் உள்ள பொருளன்றே பல்லாண்ட நித்தையிலாவுடல் நீ தன்னையாண்ட நிகரிலாமந்தங்களும் சித்தல் சிவனடியானை சீராட்டி பிறங்களுமே சிந்தி அட்டமூர்த்திக்கன் அகம் நக ஊரும் அமிர்தினுக்கு ஆண்ட பட்டனுக்கு என்னை தன் பார்ப்படுத்தானுக்க இந்திரன் அழப்பன் உயிராண்ட கோவிலுக்கு எந்தயமல்லவென்னும் கலந்து கரவால கற்பகனாகி கரையில் கருணை கடல் பரந்தும் நிரந்தும் பரம்பினாம் பாங்கற்கே
ஆர்வத்திலே அத்தனை ஒப்பமரர் பாவிக்கும் பாவத்த புறத்தாருக்கே பலாண்டு பலாண்டு கூறுவே சிவநாக நாயகன் தேவனுக்கு அறிவு பெற்றனால் வருவார் உலகு உலகம் பலர உளறி உமை மனமானனுக்கு விரும்பும் அறியும் பரிசினாம் பல்லாண்டு ஊருதுவே ஆளுக்கு பாலன் சேரும் கயரும் இழைக்கும் கல்லான் இளம் கொங்கையிட்டல் குங்குமம் சேரும் கயரும் இழைக்கும் கல்லான் இளம் கொங்கையிட்டல் குங்குமம் பொடியடி மாட்டிலங்குமன்று புனியல் போற்றிழைப்ப மாறும் அயரும் அறியா மாறும் அயரும் அறியாதறிந்து வந்து மனத்தவத்தே பாலும் அமுதமும் பாலும் அமுதமும் ஒட்டுகிறாங்க பல்லாண்டு பல்லாண்டு கூறுவே அண்டத்தோறும் பூரத்தோறும் வணங்க ஓடகமும் தாரே தாரர் வீசிய சந்தித்து அண்டத்துடன் பூரத்தோறும் வணங்க பொற்கோயிலும் மணி முடித்தாமும் நாமும் தொண்டன் நாயகமும் பாதகத்துக்கு பஞ்சு வைத்தாருக்கு பாதகத்துக்கு பஞ்சு வைத்தாருக்கு பல்லாண்டு பல்லாண்டு
தம்பிரான் என்றென்று சிந்தனை செய்யும் சிவன் சீரடியார் அடிநாய் செப்புரை அந்தவில் ஆனந்தன் சேந்தன் என புகுந்தாண்டு கொண்டாருயிர் மேல் பந்தம் பிரியம் பரிந்தவனே என்று பந்தம் பிரியம் பரிந்தவனே என்று பல்லாண்டு 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 கூறுதுவே பிள்ளைகளே, பேர் ஓடுவதற்காக பாடிய திருப்பல்லாண்டை அரசை விசிறி எம்பெருமானுடைய திருப்பேரும் எவ்வித இடையூறும் இல்லாமல் இங்கே ஓடி உலா வேண்டும் என்று வேண்டி இங்கே அடியவர்கள் இங்கே பல்லாண்டை சமர்ப்பித்தார்கள். பிரம்மஸ்ரீ கோபால சர்மா அவர்களும் சமாதான நீதவான் சிவசீலன் அவர்களும் திரு சோதிலிங்கம் அவர்களும் இங்கே கூடி பல்லாண்டை சமர்ப்பிப்பதையை நாங்கள் எல்லோரும் பார்த்தோம். இந்த தருணத்திலே அரசையை செய்யும் பெருமானுடைய அடியவர்களுக்கு கிராம அலுவலர் விடுத்த ஒரு அறிவித்தலையும் இங்கே வழங்குகிறோம். இந்த திருத்தேரோட்டம் நிறைவுற்ற பிற்பாடு எதிர்வரும் சனிக்கிழமை இடம்பெற இருக்கிற ஜனாதிபதி தேர்தலிலே எப்படி வாக்களிப்பது என்பது தொடர்பான ஒரு விளக்க உரையை கோப்பாய் பிரதேச செயலகத்தினர், கரிகாமம் கிழக்கு பிரதேச செயலகத்தினர் வழங்க இருக்கிறார்கள். சப்பரத்திற்கு அருகாமையிலே அந்த விளக்க உரையை பேர் இருப்பிடத்திற்கு வந்த பிற்பாடு வழங்குவார்கள் என்று கிராம அலுவலர் திரு சண்முகவடிவேல் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே முக்கியமான ஒரு தேர்தலாக அமைந்திருக்கிற எதிர்வரும் சனிக்கிழமை இடம்பெற இருக்கிற ஜனாதிபதி தேர்தலிலே காலை 7 மணி தொடக்கம் 4 மணி வரை வாக்குப்பதிவுகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். நேர காலத்தோடு வாக்குச்சாவடிகளுக்கு சென்று அந்த வாக்குப்பதிவை மேற்கொள்ள வேண்டும். மிக நீளமான வாக்குச்சீட்டு 39 பேர்கள் அடங்கிய வாக்குச்சீட்டு இங்கே தேர்தலிலே சமர்ப்பிக்கப்படுகிறது. இந்த தேர்தலிலே மிக குறிப்பாக உங்களுக்கு பிடித்தமான ஒரு வேட்பாளருடைய பெயருக்கு முன்னாலே அந்த கூட்டிற்குள்ளே வெளியே செல்லாதவாறு அந்த கூட்டிற்குள்ளே ஒரு புள்ளடி அடையாளத்தை மாத்திரம் போடலாம். புள்ளடி அடையாளம் போட்டால் பின்னர் வேறு ஒன்றும் எழுதக்கூடாது. புள்ளடி அடையாளம் போட விரும்பாதவர்கள் இருப்பு நிலையிலே வேறு நபர்களையும் தெரிய விரும்பினால் புள்ளடியிடாது உங்களுக்கு விருப்பமான ஒழுங்கிலே 1, 2, 3 என்று அங்கே குறித்து காட்ட முடியும். ஒன்றும் புள்ளடியும் போடக்கூடாது. இப்படியான அறிவுறுத்தல்கள் எல்லாம் பிரதேச செயலகத்தினர் உங்களுக்கு வழங்க இருக்கிறார்கள். பேர் இருப்பிடத்திற்கு வந்த பிற்பாடு கிராம அலுவலர்களுடைய ஏற்பாட்டிலே அது இடம்பெறும். மக்கள் கூடியிருக்கிற நேரத்திலே இந்த விழிப்புணர்வையும் அவர்கள் வழங்க இருக்கிறார்கள் என்கிற செய்தியையும் சொல்லிக்கொண்டு பெருமானுடைய திருத்தேர் பவனி தொடங்குவதற்கான ஆயத்தங்கள் இடம்பெறுகின்றன. தேங்காய்கள் பல்லாயிரக்கணக்கான தேங்காய்கள் இங்கே அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிற சூழலிலே இங்கே லம்போதருடைய இந்த பார ஊர்தி அவர்கள் சமர்ப்பித்த எல்லா தேங்காய்களையும் இங்கே எடுத்து அப்புறப்படுத்துகிற ஒரு பணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தேங்காய்கள் இன்னும் சமர்ப்பித்து நிறைவுபடவில்லை, அதாவது உடைக்க முடியவில்லை. இவர்கள் எல்லோருமே இளையவர்கள், முதியவர்கள் என்று விநாயகர் பெருமானுடைய அடியவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி இங்கே சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தேர் திருவிழாவிலே விநாயகர் பெருமானுக்கு இப்படி கடந்த ஆண்டை போல இந்த ஆண்டும் பல்லாயிரக்கணக்கான
ஆயிரக்கணக்கான தேங்காய்களை அர்ப்பணித்தார்கள். இது ஒரு சிறப்பையும் நான் ஆலயத்திற்குரிய சிறப்புகளுக்குள்ளே ஒன்று மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்று எல்லா விசேடங்களும் இந்த ஆலயத்திலே இருக்கின்றமையை பார்க்கிறோம். இளைய பிள்ளைகள் பலர் இருக்கிறார்கள், படிக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஒரு ஆலயம் என்றால் மூர்த்தி இருக்க வேண்டும், தலம் இருக்க வேண்டும், தீர்த்தம் இருக்க வேண்டும், தல விருட்சம் இருக்க வேண்டும் என்றெல்லாம் அறிவார்கள். அப்படி எங்கள் பிள்ளையார் ஆலயத்திலே இருக்கிற மூர்த்திக்கு என்ன பெயர் என்றால் இவருக்கு பெயர் ராஜசிம்ம கணபதி. அது மாத்திரமல்ல, இங்கே இருக்கிற சிவனாருக்கு வைத்தீஸ்வரன், ஒரு விதத்திலே டாக்டர் வைத்தீஸ்வரன். உங்கள் தீரா வினைகளை, நோய்களை எல்லாம், நோய் என்றால் துன்பம், அந்த துன்பங்களை எல்லாம் தீர்ப்பவர் ஆதலால் அவருடைய பெயர் வைத்தீஸ்வரர் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். எங்கள் அடியவர்கள் சிவனாருக்கு பெயர் வைக்கிற பொழுது இன்று நாங்கள் பிரபலமாக பேசுகிற தொழில்களை முன்னுரிமைப்படுத்தி அன்றைக்கு சட்டம் பேச வந்தவர் என்று கருதியோ என்னவோ அது மேலே போடுகின்ற ஒரு ஆடையை குறிக்கும் சட்டைநாதர் என்கிற பெயர். இன்றைக்கு அதை விதமாக சொல்வார்கள் சட்டநாதர் என்று. அந்த சட்டநாதர் என்கிற பெயர், மருந்தீசர் என்கிற பெயர், வைத்தீஸ்வரர் என்கிற பெயர், அதனாலேதான் விதமாக கூட சொல்லுவார்கள். சிவபெருமான் பாமசிஸ்டாக இருக்கிறார், அதனாலே அவர் மருந்தீசன். சிவபெருமான் டாக்டராக இருக்கிறார், அவர் வைத்தீஸ்வரன் என்று. இங்கே இருக்கிற சிவபெருமான் வைத்தீஸ்வரன் என்று அழைக்கப்படுகிறார். இந்த ஆலயத்திற்கு இருக்கிற சிறப்பு, இங்கே இருக்கிற விருட்சம், இங்கே பல விருட்சங்கள் இருக்கின்றன. அரச மரம், ஆலமரம் என்று இந்த ஆலயத்தை சுற்றி மரங்கள் இருந்தாலும் ஆலயத்தினுடைய பல விருட்சமாக பவள மல்லிகை தான் கொள்ளப்படுகிறது. பவள மல்லிகை இப்பொழுது சற்று வளர்ச்சி குன்றி காணப்படுகிறது. சண்டீஸ்வரர் சந்நிதிக்கு அருகாமையிலே பவள மல்லிகை பெரிதாக வளர்ந்திருந்தது. இன்றைக்கு சிறப்பு என்னவென்றால், வசந்த மண்டபத்திலே யாரோ ஒரு அடியவர் பவள மல்லிகையிலே பூக்களை மாலைகளாக கொடுத்து இங்கே விநாயக பெருமானுக்கு அர்ப்பணித்தமையை எங்களால் காண முடிந்தது. இப்படி பவள மல்லிகையை அதை கூட திருநம குருக்களையா, சிவஜிய குருக்களையா உரிய முக்கியத்துவம் கொடுத்து அந்த பவள மல்லிகையை அங்கே விநாயக பெருமானுடைய சிரசிலே சூட்டியமையை கூட நான் பார்த்தேன். அப்படி பவள மல்லிகை சிறப்பு பெறுகிற ஆலயமாக எங்கள் ஆலயம் இருக்கிறது. அது கூட இந்த ஆலயத்திற்கு இருக்கிற பெருமை. எங்கள் இளைய சந்ததியினர் இந்த பவள மல்லிகைக்கு முதன்மை கொடுத்து விநாயக பெருமானுக்கு மாலைகள் சார்த்துகிற பொழுது தலவிருச்சம் பவள மல்லிகையாக அமைந்திருக்கிற காரணத்தால் பவள மல்லிகைக்கு முதன்மை கொடுத்து மாலைகளை நாங்கள் அர்ப்பணிப்பது கூட விநாயக பெருமானுக்கு பிடித்தமானதாக இருக்கும். அந்த சூழ்நிலையில் இந்த தேர் திருவிழா இன்றைக்கு சிறப்பு பெற்றிருக்கிறது. இந்த சிறப்பு பெற்ற தேர் திருவிழாவை காண்பதற்காக இன்னும் அடியவர்கள் வருகை தந்த வண்ணம் இருக்கிறார்கள். இன்னும் சில நிமிடங்களில் அல்லது மணித்துளிகளில் காவடிகள் கூட ஆலயத்திற்கு எழுந்தருளி வர இருக்கின்றன என்று அறிகிறேன். அப்படி பலர் இந்த ஆலயத்தினுடைய அடியவர்கள் இன்றைக்கு பெருமானை வேண்டி வழிபாடாக்கி கொண்டிருக்கிற சூழலில் பெருமான் மீது பக்தி பருவங்களை பாடுவது, அதை காது கொடுத்து கேட்பது, தரிசிப்பது பொருத்தமாக அமையும். இப்பொழுது திரு சோதி அவர்கள் பக்தி பாடல்களை பாடுகிறார். பயமில்லை, புகழொன்று குறைவில்லை, மனமே புகழொன்று குறைவில்லை, மனமே வேறொன்று பிழையில்லை, மயிலொன்று பயமில்லை, புகழொன்று குறைவில்லை, மன
தோன்று குலத்தை அழித்த நெருமலன் முருகாயும் விமல குலத்தை அழித்த நிர்மலன் வேலொன்று வேலையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை மன்னமே கங்கனுண்டு கவலையில்லை மனமே நெற்றியிலே நீரணிந்து நெறியாக உன்னை நினைந்து பற்றினேன் உள்ளவரைய உன்னடி முருகா நெற்றியிலே நீரணிந்து உன்னடி நெற்றியிலே நீரணிந்து நெறியாக பற்றினேன் உள்ளவரைய உன்னடி மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறவில்லை மனமே கந்தனுண்டு கவலையில்லை மனமே ஓயாது ஒழியாது உன்னாமம் சொல்பவர்க்கு உயர்கதிதான் தந்திடுவார் உயர்கதிதான் தந்திடுவார் வாழ்வில்லை வேலொன்று வினையில்லை மயிலொன்று பயமில்லை குகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலையில்லை மனமே கருணையே வடிவான கந்தசாமி தெய்வமெல்ல கடலடியை காட்டி என்ன ஆளுவாய் கருணையே வடிவமான கந்தசாமி தெய்வமெல்ல கடலடியை காட்டி என்னை ஆளுவாய் கந்தனே கடலடியை காட்டி என்னை ஆளுவாய் முத்தான முத்துக்குமரம் முருகையா செய்தாரும் செல்வகுமர சிந்தையே மகிழ்வாய் பேரொன்று வினையில்லை மயிலொன்று பயமில்லை குகனொன்று குறவில்லை மனமே கந்தனொன்று கவலையில்லை மனமே நீயாடும் மழை கண்டு பேராடி வருகுதையா பேயாடும் மழை கண்டு பேராடி வருகுதையா பேராடும் மழை கண்டு மயிலாடி வருகுதையா மயிலாடும் மழை கண்டு மனவாடி வருகுதையா மனவாடும் மழை கண்டு மக்கள் கூட பெருகையா பேரொன்று வினையில்லை மயிலொன்று பயமில்லை குகனொன்று குறவில்லை மன